ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே இனிதான நண்பகல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், ஐக்கியப்படவும், இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றியோடு ஆண்டவரை மீண்டும் துதிக்கிறேன். பொதுவாக புதிய ஏற்பாடு தொடர்பான விசேஷங்களையும் அதன் நலன்களையும் இங்கு பகிர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பைபிள் ஸ்டடியின் தொடர்பாக இருக்கின்ற காரணத்தினாலே ரட்சிக்கப்பட்டு புதுதாய் வந்த மக்களுக்கும் விளங்கக்கூடிய அளவிற்கு அந்த செய்தியை கொஞ்சம் கூட எளிதாக்கினால் நலமாயிருக்குமே என்று எனக்குள்ளே வந்த யோசனையினாலே மாதங்களை குறித்து அநேக விசேஷங்கள் வேதாகமத்திலே உண்டு. அந்த விசேஷங்கள் அநேகமாக கூடுதலாக மண்ணின் தொடர்பிலே, இம்மக்குரிய தொடர்பிலே, பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டாலும் அவைகள் விண்ணின் தொடர்பிலே, மறுமையின் தொடர்பிலே, புதிய ஏற்பாட்டின் தொடர்பிலே, கிருபையின் பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர்களை சிந்திப்பது நலமாயிருக்கும் என்ற காரணத்தினாலே ஒரு மாத விசேஷத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். இந்த மாதம் நமக்கு மே மாதமாக இருக்கிறது. ஆங்கில அல்லது கிரிகோரியன் கலண்டரின் அடிப்படையிலே இது 5வது மாதம். நம்முடைய தமிழ் மாதத்தை பார்க்கும்போது இது வைகாசி மாதமாக இருக்கிறது. இது 2வது மாதமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடிலே எபிரேய கலண்டரின் அடிப்படையிலே பார்க்கும்போது இது சீவான் மாதமாக இருக்கிறது. நம்முடைய மே 15 ஜூன் 15 வரைக்குமான அந்த 30 நாட்கள் அவர்களுக்கு, யூத மக்களுக்கு இது அவர்களுடைய 3வது மாதமாக இருக்கிறது. இந்த சீவான் மாதம் தொடர்பாக பழைய ஏற்பாடிலே என்னென்ன தகவல்கள் இருக்கிறது, அது புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற, கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு அது எந்த அளவில் பிரயோஜனமாக இருக்கிறது, என்ன தகவல்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கும் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். முதலாவதாக இந்த சீவான் மாதத்தை குறித்த குறிப்பு, சீவான் மாதம் என்று வருகிறது. எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 631 சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளிலும் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சகத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சகத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. நன்றி. இங்க நாம் வாசிக்கிறோம், சீவான் மாதம் என்னும் 3வது மாதம் என்கிற குறிப்பு நாம் பார்க்கிறோம். அப்போ யூத கலண்டரின் அடிப்படையிலே, எபிரேய கலண்டரின் அடிப்படையிலே நாம் கிளியராக இங்கு பார்க்கிறோம். இது 3வது மாதம். இந்த 3வது மாதத்தினுடைய விசேஷங்கள் என்ன என்று பார்க்கும்போது இது வாரங்களின் மாதம் என்று நாம் பார்க்கிறோம். வாரங்களின், பழைய ஏற்பாட்டிலே யூத மக்களுக்கு ஆண்டவர் 7 திருவிழாக்களை கொடுத்தார். அந்த காரியத்தை லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யூத மக்கள் அந்த வருடம் முழுவதும் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கும்படியாக அவர்களுக்கு 7 திருவிழாக்களை அல்லது பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்தார். பிற்காலத்திலே ஒன்று கூட சேர்க்கப்பட்டது, அது பூரி. அந்த பூரியின் தொடர்பான காரியத்தை தான் நாம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே இப்போது நாம் வாசிப்போம். அப்போ இது இந்த வாரங்களினுடைய திருவிழா என்பது இந்த சீவான் மாதத்திலே நடைபெற்றது. இந்த காரியம், இந்த வாரங்களின் திருவிழா என்றால் என்ன, அதில் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்றால், முதலாவதாக அவர்கள் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான இனமாக, உலக மக்களிலிருந்து முதலாவதாக ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்கள் இனம் என்பதை
எதன் வாயிலாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்றால், இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனால், உலக மக்களிலிருந்து யூத மக்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் என்றால், அது அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தின் அடிப்படையிலே. இன்று நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர்கள் உலக மக்களிலிருந்து வேறுபட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தன் கையினாலே, உலகத்தில் எந்த மக்கள் இனத்துக்கும் கடவுள் தன்னுடைய கையினாலே ஒரு சட்டத்தை எழுதி கொடுக்கவில்லை. ஆனால் யூத மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் தன்னுடைய கையினாலே ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இது மற்ற மக்களிடமிருந்து, பிற மக்களிடத்திலிருந்து அவர்களை வேறுபடுத்துவதாகவும் உயர்வாக ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்திருப்பதாகவும் எண்ணி அவர்கள் 50 நாட்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த பழைய ஏற்பாடையும், குறிப்பாக 5 ஆகமங்களையும் 10 கட்டளைகளையும் இரவு முழுவதும் அதை வாசிப்பதும் சிந்திப்பதும் பேசுவதும் 50 நாட்கள் யூத மக்களுடைய வழக்கம். அந்த காரியத்தை நாம் யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 வரையான வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளில் சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இங்க 4வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஒன்று கூட பாருங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த 50 நாட்களும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களையும், பிற மக்களுக்கு, அப்படி என்றால் எகிப்திய மக்களுக்கு செய்த அடையாளங்களையும் அவர்கள் ஒவ்வொன்றாக எண்ணி ஆண்டவருக்கு துதி செலுத்துவார்கள். 2வதாக 5வது வசனத்திலே பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். இப்போ இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறார்கள். உடன்படிக்கையை செய்த பிறகுதான் ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். அந்த உடன்படிக்கையானது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இப்ப யூத மக்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும், இம்மையிலே அவர்கள் நித்தியமாய் வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணமானது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஆன உடன்படிக்கையின் அடிப்படையில் அமைந்ததாக இருந்தது. அப்ப இந்த காரியங்களை அவர்கள் சிந்தித்து, வேறு எவருக்கும் இவ்வாறான ஒரு உடன்படிக்கையின் வாயிலாக, உடன்படிக்கை செய்யும் போது நமக்கு தெரியும், ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் நம்முடையதாக மாறுகிறார். திருமணத்திலே நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அதன் பொருட்டு அந்த பெண், அந்த மணமகன் 2 பேரும் ஒன்றாக மாறுகிறார்கள். இப்போ கடவுளும் இஸ்ரவேல் மக்களும் இப்போது ஒன்றி பார்க்கிறார்கள், ஒன்றாக மாறுகிறார்கள். அது எதன் அடிப்படையில் என்றால், இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக மாறுகிறார்கள். உலகத்தில் வேறு எந்த மக்களிடத்திலும், வேறு எந்த நாட்டினரிடமும் ஆண்டவர் இவ்வாறு ஒரு உடன்படிக்கை செய்யவில்லை. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் அதற்கென்று சொல்லி 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 50 நாட்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் இன்றளவும், நான் பேசுகிற இந்த நாளளவும், இந்த 3வது மாதம் 50 நாட்கள் இரவுகள் தோறும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவருக்கு, கடவுளுக்கு அவர்கள் நன்றி சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய சமயம் தொடர்பான ஒரு விசேஷமாக இது இருக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது இந்த 3வது மாதத்திலே அவர்களுடைய தொழில், அந்த காலத்திலே நமக்கு தெரியும், தமிழகத்திலும் சரி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்தது. ஆகவே இந்த விவசாயம் தொடர்பான காரியங்களின் வாயிலாக நீங்கள் கடவுளிடம் சேர வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்.
இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22. 335. இப்படி நகோமி மோவாபின் ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அருவின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அப்ப இங்க பார்க்கிறோம், வார்கோதுமைன்னா பார்லி, நம்ம இங்க பார்லின்னு சொல்லுவோம். வார்கோதுமை, இந்த வார்கோதுமையினுடைய அறுவடை என்பது இந்த மே மாதத்திலே, நம்முடைய இந்த மே மாதத்திலே 3வது மாதத்திலே நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர்கள் 7 பலன்களை, அறுவடை செய்கின்ற 7 பலன்களை ஆண்டவருக்கு அது படையல் செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால், யாத்ராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 23:16. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை செலுத்துகிற அல்ப கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அப்ப இங்க 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல. ஒன்று, நீங்க முதற் பலன்களை ஆண்டவருக்கு இந்த அறுவடை காலத்துல செய்யணும். அடுத்து நீங்க வருஷத்தின் கடைசியில என்ன செய்யணும்னா உங்களுக்கு என்ன விளைச்சல் கிடைத்திருக்கிறதோ அதுல கனமான ஒரு பகுதியை கடவுளுக்கு என்று நீங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு 2 தடவைகளிலே நீங்கள் கடவுளுக்கு உங்களுடைய விவசாய பலன்களை நீங்கள் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக இவர்கள் செலுத்தும் போது வெறும் பலன்களை மட்டும் செலுத்துவதா என்று பார்த்தால் இல்லை. வெறும் பலன்களை மட்டும் செலுத்துவதாக இருந்தால் அதிலே கடவுளுடைய உறவுக்கு அங்கு இடமில்லை. அது கடவுளுக்கு ஒரு நன்றி படையலாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த எல்லா கட்டளையிலும் நீங்கள் பார்க்கும்போது கடவுளுடைய உறவும் இருக்கிறது, அதே நேரத்திலே சகோதரர்களுடைய உறவு இருக்கிறது. நான் சகோதரர்கள் என்று சொல்லுகிறது பிற 12 கோத்திர மக்கள், அவர்களோடு மட்டும்தான் இவர்களுக்கு உறவா என்று கேட்டால் இல்லை. உலகத்திலே முதலாவதாக பிற இன மக்களையும் தங்களை சாராத மக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லக்கூடிய சட்டத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஆகவே தான் இன்றளவும் 1ஆம் உலக நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய இந்த நல்ல நடக்கையை கண்டு உலகத்தில் எங்கு அகதிகளாக இருந்தால் அந்த மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது பாருங்கள், நார்வே நாடை பாருங்கள், இல்லது கனடா நாடை பாருங்கள். அங்கு லட்சக்கணக்கான இலங்கை நம்முடைய தமிழ் சகோதரர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு கடல் கடந்து அவர்களை எடுக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் பழைய ஏற்பாடு கட்டளை கொடுக்கும் போது உங்களுடைய அனைத்து செய்கைகளிலும் கடவுளோடு உங்களுக்கு உறவு வேண்டும், உங்களுக்குள்ளே உறவு வேண்டும். அது உங்களுக்குள்ளே அந்த உறவை கடந்து பிற மக்களோடு நீங்கள் உறவு நிலையிலே எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நானே சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் தேசத்தில் உள்ள அந்நியர்களையும் பரதேசிகளையும் எப்போதும் அவர்கள் மேல் அக்கறையா இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு காலத்தில் நீங்களும் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள். அப்ப ஆகவே இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும். அப்போ ஆண்டவருடைய அன்பு என்பது ஒரு நபரை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு அழைத்து அவர் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது இயல்பாக இருக்கிறது. இப்ப நீங்க கூட பாருங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி சகோதரர் இங்க கர்த்தருடைய மேஜை தொடர்பான சிந்தனை கொடுத்தார். அவருடைய பேர் சொல்லும் போது சிவகுமார் என்று சொன்னார். சிவனுடைய குமாரன். சிவனுடைய குமாரன் என்னன்னா முருகன் அர்த்தம். அப்போ பிரதர் பாத்தீங்கன்னா சிவகுமாரன் சொல்லும் போது நமக்கு புரிகிறது, பேரு இந்து பேராக இருக்கிறது. அப்ப இந்து குடும்பத்திலிருந்து ஒரு தனிநபரை அழைத்து அவர் வாயிலாக அவரை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த முதற் பலன் செலுத்தும் போது என்னென்ன காரியங்களை ஆண்டவர் தொடர்பிலும் பிறர் தொடர்பிலும் செய்ய வேண்டும் என்பதை நாம் லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 15 முதல் 21 வரை நாம் வாசிக்கும் போது, லேவியராகமம் 23:15 முதல் 21. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி
கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாடுகளில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியின் முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகள் ஆகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாரும் வேலை செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை நமக்கு விளங்க செய்வாராக. 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலன்களாக கொண்டு வந்து. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில இருந்து 2 அப்பங்களை கொண்டு வரணும். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதை நம்ம பிறகு புதிய ஏற்பாடு தொடர்புல நம்ம சிந்திப்போம். இந்த 17 மனதில் வைங்க. சரி, அடுத்தது இவங்க வாசிக்கும்போது 15 வாசிக்கும் போது இங்க பார்க்கும்போது, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டுகளை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. நான் முதல்ல சொன்னேன், இந்த வாரங்களின் திருவிழா, வாரங்களின் பண்டிகை என்பது இந்த மாதத்துல அவங்க ஆசரிப்பாங்க. அப்ப அந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் இந்த 15வது வருஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ இங்க என்ன செய்யறோம்னா மாவை படையலாக வைக்கிறாங்க. அடுத்து மாவினால் சுட்ட என்ன செய்யணும்னா அப்பங்களை படையலாக வைக்கிறாங்க. அடுத்து இறைச்சிய என்ன செய்யறாங்கன்னு படையலாக வைக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் வைக்கும் போது நமக்கு புரிகிறது, அங்கு விமரிசையான ஒரு விருந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வைக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பலனை அவர்கள் நன்றியோடு ஆசாரியர் என்ன செய்யறாங்க, அசைவாட்டுதல்னா இப்படி செய்யறது. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த இந்து கோயில்ல தீபத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னா முதல்ல இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி இப்படி என்ன செய்வாங்கன்னா அசைவாட்டுவாங்க. இதுதான் அசைவாடுதல். 2 தடவையோ 3 தடவை அசைவாட்டு என்ன செய்வாங்க உங்க பக்கத்துல கொண்டு வருவாங்க. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா, இங்க இருந்தா இந்த அசைவாடுதல் இங்க இருந்தா முதல்ல வருது. இங்க இருந்தா இதெல்லாம் காப்பி அடிச்சு இங்க வந்திருக்கு. சரி, ஏதோ ஆகினோம். அப்படி அசைவாட்டு இங்க கொண்டு வரும்போது அவர்கள் இங்க பாருங்க ஒரு வார்த்தை, சபை கூடி வரும்போது. சபைன்னா அந்த ஊர்ல உள்ள, அந்த தேசத்தில் உள்ள, அந்த பகுதியில் உள்ள, அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கட்டாயம் வரணும். இதுக்கு வரலன்னா அவர்கள் கொலை செய்யப்படுவாங்க அந்த காலத்துல. அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்னா வரணும். இங்க பாருங்க, இது ஓய்வு நாள்ல வரல. எந்த நாள்ல கூடி வந்தாங்க? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் கூடி வந்தாங்க. அப்ப நமக்கு தெரியும் ஓய்வு நாள் வாரத்தின் எந்த கிழமை? சனிக்கிழமை. அப்ப சனிக்கு அடுத்த நாள் எது? அப்ப ஏன் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையில இந்த இதை வைக்கணும்? 49 நாள்ல இதை வைக்கலாமே அப்படிங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யூதர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு புரியவில்லை. சரி, இருக்கட்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இந்த மாசத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு முதற் பலன்களை கொண்டு வைக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு பண்டிகையாக என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. இதைத்தான் தமிழகத்தினுடைய தென் பகுதியில, மதுரைக்கு அந்த பக்கம், குமரி மாவட்டத்தின் இந்த பக்கம் உள்ள கிறிஸ்தவங்க எல்லா சர்ச்சிலையும், பெந்தெகோஸ்தே, அடுத்து சிஎஸ்ஏ, அங்க இருக்கிற எல்லா சபைகளும் என்ன செய்வாங்கன்னா இந்த அறுப்பு பண்டிகையை இது கிறிஸ்தவர்களுக்கும் உரியது என்று அவர்கள் எண்ணி, இப்ப அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா ஜோசப் விஜய்ங்கிற பெயர் பார்க்கும்போது ஜோசப் என்னன்னு எடுக்கிறாங்க, கிறிஸ்தவ பேருன்னு எடுக்கிறாங்க. அது ஒரு யூத பெயரு. யூத சமயத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்ப யூத பேரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இன்றளவுக்கு நம்ம சபைகளை கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய பாடல் உள்ளதான் கிறிஸ்தவங்களுக்கு பிரமாணம்னு நினைக்கிற மாதிரி அவர்களும் ஜோசப்ப கிறிஸ்தவங்கன்னு நினைக்கிறாங்க. சரி, தென்பகுதியில் உள்ள தமிழக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அசன பண்டிகை என்கிற பெயர்ல என்ன செய்யறாங்கன்னா இதை கொண்டாடுறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அழைக்கிறாங்க, அழைச்சு இதை செய்யறாங்க. சரி, உங்கள் தகவலுக்காக இந்த காரியத்தை சொன்னேன். சரி, அடுத்ததாக அவங்க இந்த யூத மக்களை பொறுத்த மட்டில் வேதாகமத்தையும் அவர்கள் ஒரு சைடு வைத்திருப்பார்கள். அது போல அவர்களுடைய பரம்பரையாக அவர்களுடைய யூத ரெபிகள் சொன்ன காரியங்களையும் அவர்கள் தங்களுக்கு பிரமாணமாக வைத்துக் கொள்வார்கள்.
அதை எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு புரியும் விதத்துல சொல்றேன். இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, கிறிஸ்தவத்துல வந்து AD 95 அப்போஸ்தலர்கள் இறக்குறாங்க. 100 சிரியாவின் டமாஸ்கஸ்ல ஆர்த்தோடாக்ஸ்ங்கிற சபை உருவாகுது. அடுத்து 313 கத்தோலிக்க என்கிற சபை உருவாகுது. 1543 லுதரன் என்கிற சபை உருவாகிறது. 1578 CSI என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாய் சபையான சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சபை உருவாகிறது. இந்த 4 சபை ஏன் இப்ப நான் இந்த பெயர் எடுத்து சொன்னேன்னா, இவங்க கையில பைபிள் உண்டான்னு கேட்டா உண்டு. ஆனா பைபிள் மட்டும்தான் இவர்களுடைய பிரமாணமா என்று கேட்டால் இல்லை. அப்போ ஆர்த்தோடாக்ஸ் சபையை பொறுத்த மட்டும் வந்து அவர்களுடைய சபை பிதாக்கள் அந்த 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபை பிதாக்கள் யாருன்னா வந்து அப்போஸ்தலருடைய சீடர்கள். அதுதான் சபை பிதாக்கள் சொல்றது. அவர்கள் சொன்னதையும் வேதத்திற்கு இணையாக நம்புகிறார்கள், செய்கிறார்கள். கத்தோலிக்க சபையை பொறுத்த மட்டும் வந்து இந்த வேத புத்தகத்தை வச்சிருக்காங்க, சபை பிதாக்கள் சொன்னதை வச்சிருக்காங்க, ரோமா சமய கோட்பாடுகள் வச்சிருக்காங்க, பாபிலோனிய சமய கோட்பாடுகள் என்ன செய்திருக்காங்க, வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இடையில உள்ள கத்தோலிக்க சபை மக்கள் பைபிளை நம்புவாங்க, இங்க இருக்கக்கூடிய மீதி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து பழனியில என்ன அந்த கோவில் அங்க இருக்கிற கடவுளுக்கு வந்து கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ அந்த எண்ணத்திற்கு வந்து அவங்க விசேஷமா படைக்கிறது எது? பஞ்சாமிர்தம். அங்க வந்து முடி வெட்டுவாங்க, முடியை காணிக்கையாக செலுத்துவாங்க பழனியில. சரி, இனி பார்க்கட்டும், தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவ கோவில்ல முடி காணிக்கையா கொடுப்பாங்களா? நம்முடைய முதலமைச்சர் அங்க உள்ள விடல, ஏன்னா அவங்க சீட கோடிகள் எல்லாம் அங்க பிரச்சனை பண்ணதுனால. அப்ப இது ஏன் சொல்றேன்னா வந்து இது எதனால வருகிறது என்றால், பாபிலோனிய சமயத்தோடு இந்த சபைகளுக்கு இருக்கிற நெருங்கிய தொடர்பு தான் இந்த முடி காணிக்கை என்ன செய்றாங்க, அங்கேயும் கொடுக்குறாங்க. சரி, இது ஏன் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்னா, பழைய ஏற்பாடு என்பது வந்து அல்லது யூத சமயம் என்பது வந்து பழைய ஏற்பாடை மட்டும் மையமாக வைத்து இயங்குவதல்ல. அவர்களுக்கு வந்து காலாகாலங்களில் மோசையின் காலத்துக்கு பிறகு வந்த ரபிகள் அவர்களுடைய போதகர்கள் சொன்ன காரியங்களையும் அவர்கள் பல தலைப்புகளில் எழுதி இன்றளவும் அதை நம்புகிறார்கள். அதுல ஒரு இதன் அடிப்படையில இந்த சீவான் மாதம் 4வது நாள்ல யாரு பிறந்தாருன்னா வந்து தாவீது பிறந்தார். தாவீது பிறந்தார். அப்ப இன்னைக்கும் சீவான் மாதம் 4வது நாள்ல வந்து அவர்கள் 3 நாள் என்ன செய்வாங்கன்னா வந்து யூதர்கள் இன்றைக்கும் சீவான் மாதம் 4. சீவான் மாதம் 4ஆம் நாள் நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய 15ஓட 4 கூட்டுங்க, மே 15ஓட 4 கூட்டும் என்ன ஆகும்? 19 ஆகும். அப்போ இன்னைக்கு வந்து 17 தான். 19 என்று 3 நாட்கள் அவர்கள் யூத மக்கள் உபவசித்து இரவுகள் வந்து தூங்காமல், இங்கேயும் இப்ப இங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் ஒரு நாள் தூங்க மாட்டாங்க வருஷத்துல, உங்களுக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி அவர்கள் அப்ப இதெல்லாம் எப்படி தொடர்பு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அப்ப அவங்க 3 நாள் தூங்காம அவங்க வேண்டுதல் செய்யறாங்க யாவே கடவுளுடன். என்னது? நீர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன், இது வந்து தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கும்படியாக நீர் மேசியாவை அனுப்புவீர். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு சத்துருக்களினால் இப்போது கஷ்டப்படுகிறோம், ஆகவே எங்களுக்கு இறங்கி தாவீதின் குமாரனை எங்களுக்கு என்ன செய்யும், மேசியாவாக அனுப்பி தாரும் என்று சொல்லி அவங்க கடந்த 3000 வருடங்களாக இந்த சீவன் மாதம் 4ஆம் தேதி அப்படின்னா நம்மளோட 19 இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் அல்லும் பகலும் ஒண்ணுமே சாப்பிடாம உபவசித்து யூதர்கள் என்னென்ன ஜெபம் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம தெரியணும். அப்ப நம்ம கிறிஸ்தவத்துல ஆண்டவரோட வருகைக்கு எப்படி ஆயத்தப்படும் போது அவர்களும் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. சரி, இது இருக்கட்டும். இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாடுல பார்த்தோம், வரலாறு பார்த்தோம், கலாச்சாரம் தொடர்பான காரியங்களை பார்த்தோம். இனி வந்து நம்ம எதை பார்க்கிறோம்னா புதிய ஏற்பாடு தொடர்பை பார்க்கிறோம். இப்ப கடைசியில நான் என்ன சொல்றேன்னா வந்து தாவீது வந்து சீவான் மாதம் 4வது நாள் என்ன செய்தாருன்னா பிறந்தாரு அப்படின்னு கடந்த 3000 வருடங்களாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அதற்காக இன்னும் தாவீதினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக அவர்களுக்கு மேசியாவை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறார்கள். அப்போ மேசியா தாவீது எந்த மாதம் பிறக்கிறாரு? சீவான் மாதம் பிறக்கிறாரு. சீவான் மாதம் அந்த விவசாய தொடர்பாக என்னென்ன விசேஷங்கள் வருகிறது? அறுவடையின் தொடர்பாக இருக்கிறது. அடுத்து வாரங்களின் வந்து திருவிழா வருகிறது. முதற் பலன் காணிக்கைகளை செலுத்துகிறது. அடுத்து வந்து சமூக நல்லிணக்கத்திற்கான பெரிய விருந்தையும் என்ன செய்யறாங்க, அவங்க வைக்கிறாங்க. சரி, புதிய ஏற்பாடுல இந்த தாவீதின் பேர்ல யாராவது பிறந்திருக்காங்களா? தாவீதின் பேர்ல யாராவது பிறந்திருக்காங்களா? இயேசு கிறிஸ்து. அப்ப புதிய ஏற்பாடுதான் என்ன எப்படி துவங்குது? ஆபிரகாமின் குமாரனான தாவீதின்
குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. சரி, அப்ப இப்ப நீங்க பார்க்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் எந்த காலத்தில் பிறந்திருக்கிறாரோ, தாவீது எந்த காலத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த காலத்தில் பிறந்தார். அந்த காலத்தில் பிறந்தார். சரி, இத இன்னைக்கு விளக்கம் நான் சொல்லல, நம்முடைய சிந்தனை இன்னொன்றுக்கு போகிறது. ஒரு சிந்தனையை மட்டும் உங்களுக்கு தரேன். நம்ம எல்லாம் இப்ப எந்த மாதம் கொண்டாடிட்டு இருக்கோம்னு தெரியும். அப்ப இந்த மாதம் அந்த விசேஷம் வர்றதுனாலதான் அதை எடுத்தேன். நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இங்க பாக்குறோம், அந்த நாட்களிலே அறுவடை முடிந்து மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை எங்க படுக்க வச்சிருக்காங்க? சரி, அப்போ எருசலேமிலேயே யூதேய நாட்டிலே அறுவடை எந்த காலம்? இப்ப நம்ம சீவான் மாதம் என்று பார்த்தோம். சரி, இவ்வளவு இருக்கட்டும். இனி கூடுதல் காரியங்களை நீங்க என்ன செய்யறது தொடர்பாக, ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ நம்ம எலான் மஸ்கோட குரோக் இருக்கு, அடுத்து ஜெமினி இருக்கு, இன்னும் நிறைய தளங்கள் இருக்கு. அப்ப இனி கையிலே நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா வச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு ஒர்க் வேணும் இல்ல? அடுத்த வசனங்களை தான் சொல்லி வச்சாலும் நீங்க எல்லாம் என்ன செய்வீங்கன்னா லேசி பீப்புளா மாறிடுவாங்க. இந்த ஒரு குழு மட்டும் தந்து இப்ப என்ன செய்ய முடியல, நீங்க மீதி என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு 2 பகுதிக்காக நம்ம என்ன செய்வோம்னு போவோம். அப்ப இங்க பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், லேவியராகமம் எடுக்க வேண்டாம். 23வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 21 வரை வாசிக்கும் போது அதனுடைய 17வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன வசனம் தெரியுமா? இந்த வார்த்தை தெரியுமா? ஒவ்வொரு வீட்டில இருந்து 2 அப்பங்களை கொண்டு வர வேண்டும். அந்த அப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நல்லா புரியணும். ஆண்டவர் 7 திருவிழாக்களை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த 7 திருவிழாக்களும் கடவுளுக்கு படையல் படைக்க வேண்டும். எந்த படையலும் நீங்க பார்க்கணும், புளிப்புள்ளதா இருக்கக்கூடாது. ஆனால் பெந்தெக்கோஸ்தே பண்டிகையில் மட்டும் இந்த சீவான் மாதத்தில் வர்றதுல புளிப்புள்ள 2 அப்பங்களை என்ன செய்யணும், நீங்க எடுக்கணும் அப்படின்னு. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது ஏன் புளிப்புள்ளதை சொல்லப்படுறாங்க? மட்டுமில்ல, இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகையில நான் சொன்ன அந்த தேசத்துல உள்ள எல்லா பிற மக்களையும் என்ன செய்யறாங்கன்னா, யூதர் அல்லாத மக்களை என்ன செய்யறாங்கன்னா அழைக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா இந்த பண்டிகையில வைக்கிறாங்க. அப்ப ஏன் புளிப்புள்ள அப்பத்தை சொன்னாரு, எல்லாரும் ஏன் கூப்பிட சொன்னாரு என்பது அவங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா நம்ம பார்க்கும்போது. அப்ப இன்றைக்கும் 4000 வருடங்களுக்கு முன்பதாக சபையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு இருக்கிறது. இந்த 3வது மாதத்தில் நடந்த ஒரு பண்டிகை. ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்துல வரும்போது யூத மக்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அதை மீண்டும் எடுத்து சொல்றாரு. ஏன்னா அவர் 3.5 வருட ஊழியத்திற்கு பிறகு சபைக்கான ஊழியத்தை அடுத்து துவங்க போறாரு. அப்ப யூதர்களுக்கான அந்த ஊழிய நாட்களில யூதர்களோடு ஏற்கனவே சொன்ன காரியத்தை, இந்த கட்டளையை கொடுத்த, இந்த பண்டிகை கொடுத்த இதே ஆண்டவரே மனிதனாக தங்கள் முன்னின்று யூத மக்களோட ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைத்து வைத்தாள் என்றார். அப்ப இன்னி சொல்லக்கூடிய காரியத்தை கவனமா கேட்கணும். AD 100ல என்ன ஆச்சுன்னா சபை அதனுடைய தன்மை இழந்தது. 95லே இழந்து போச்சு. அப்ப அதுல இருந்து என்னன்னா சீஷர்களுக்கு தான் முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு பெயர் வந்தது. சீஷர்களே இல்லாத ஒரு நிலைமை கடந்த 2000 வருடங்களாக சபைக்குள்ளே இருக்கிறது. இப்ப சீஷத்துவம் என்னன்னே தெரியாது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை சேரும் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லப்படுகிறது. ஆனா 1825ல, அப்ப 1878ல ஆங்கிலிக்கன் சபை உருவாகிறது. அது சரியான ஒரு காரணத்திற்காக உருவாகவில்லை. எதற்காக உருவாக்கப்பட்டது என்று நிறைய தடவை சொல்லிட்டேன். அதனால மீண்டும் ஒரு நல்ல காரியங்களை பேசுவோமே, அழுக்க காரியங்களை ஏன் பேசணுங்கிறதுனால நான் ஒரே ஒரு குழு தரேன். அன்னைக்கு வராதுங்க இருந்துச்சுன்னா ஆனி போலின் என்கிற பேரை மட்டும் நீங்க என்னன்னா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். அல்லது ஹென்ரி 8, கிங் ஹென்ரி 8, 8வது அரசன் பாட்டா அந்த வரலாறுல உங்களுக்கு தெரியும் எதனால ஆங்கிலிக்கன் சபை உருவாச்சான்னு. சரி, எதானாலும் ஒரு கெட்ட காரியத்திற்காக உருவாச்சு. அதுல ஆண்டவரே கெட்டதிலிருந்தும் நன்மை உருவாக்கக்கூடிய ஆண்டவர், அது கிருபை என்று நம்ம பாக்குறோம். அந்த கிருபையில என்ன ஆச்சுன்னா அந்த நாட்கள் அநேக சுவிசேஷ பிரபல்யத்திற்கான தளங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படிதான் நம்ம நாட்டுல
வந்து சிஎம்எஸ், எல்எம்எஸ், எஸ்பிஜி, ஐபிசிகே நிறைய ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் வந்திருக்காங்க. அப்ப அந்த நாட்கள் வந்து அந்த அரசனை எதிர்த்து போராடின அந்த மக்கள் குழுவுக்கு நிறைய குழுக்கள் இருந்தாங்க. ஒரு குழுவுக்கு தலைவர் வந்து ஜான் பனியன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 20 வருஷம் பிடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த 20 வருஷம் அவர் உள்ள கிடக்கும்போது வெறுமனை இருக்கல, 2 பெரிய நூல்கள் எழுதினாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து பில்கிரிம் ப்ரோசஸ், பைபிள் தாண்டினா நிறைய புக்கு பிரிண்ட் பண்ண மொழிபெயர்க்கப்பட்ட புக் என்பது வந்து அதனுடைய செகண்ட் பார்ட் வந்து திருப்போராட்டம் என்பது வந்து அதனுடைய செகண்ட் வால்யூம். அது நிறைய பேர் வாசிக்க மாட்டீங்க, அதையும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா வாசிக்கணும். சரி, ஏதானாலும் ஜான் பனியனை போன்று நிறைய பேர் வந்தாங்க. அவங்க அந்த நாட்கள்ல வேதத்தை வந்து அவங்க ஆராய்ந்தாங்க. அது வரைக்கும் வேதம் என்பது வந்து மக்கள் காணாத ஒரு பொருளாக இருந்தது. மக்கள் காட்சி பொருளாக மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து வேதத்தை ஆராய்ந்தாங்க. அதனால நிறைய உண்மைகளை புரிந்து கொண்டாங்க. அப்ப இந்த ஆங்கிலிக்கன் சபையில இருந்து முதல்ல யார் வராங்கன்னா அனாபாப்டிஸ்ட்ங்கிற இயக்கம் உருவாகுறாங்க. அந்த அனாபாப்டிஸ்ட்ல இருந்து அடுத்து யார் உருவாங்கன்னா பாப்டிஸ்ட்ங்கிற இயக்கம் உருவாகுறாங்க. அதை தொடர்ந்து 1825 அயர்லாந்துல பிளிமத்ங்கிற இடத்துல வந்து 5 பேரை 5 சகோதரர்களை வாலிபர்களை எழுப்பி மாபெரும் இயக்கத்தை கடவுள் உருவாக்குறாரு. அப்ப ஏன் இந்த வரலாறு நான் சொன்னேன்னா, இவர்கள் தான் முதல்ல சொல்றாங்க. அது வரைக்கும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா பரலோக ராஜ்யம்னா பரலோகம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 5 சகோதரர்கள் தான் முதல்ல சொல்றாங்க, இல்ல, பரலோக ராஜ்யம் என்பது வந்து கடவுள் பூமியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு, பூமியில் அமைய உள்ள அரசு. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள இன்னொரு அரசு உண்டு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் தேவனுடைய சபை. அப்படி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நான் நம்புகிற, அறிந்திருக்கிற, புரிந்திருக்கிற அந்த டிஸ்டிங்யூஷான காரியத்தை அந்த 5 சகோதரர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப 5 சகோதரர் சொல்ற காரியத்துல உலகத்துல முதல்ல வெளியே எடுத்து கொண்டு போனது யாருன்னா வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பிற மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு டாக்டர் C.I. ஸ்கோஃபீல்டு கொண்டு போறாரு. அவர் தான் வந்து முதல்ல ஒரு ஸ்டடி பைபிளை வெளியிடுறாரு. நாங்கள் அறிந்து கொண்ட இந்த உண்மையானது எங்களுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, இது உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். எந்த வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? அப்ப ரகசிய வருகை என்கிற ஒரு காரியத்தையே முதல்ல அந்த வேடையே வந்து வெளியே கொண்டு வரது 1825. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து CSA லுதரன் சபை தான் வந்து பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில முக்கியமான பங்காற்றுகிறது. அவங்க இப்ப ரீஎடிட்டட் பைபிளை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமே உபதேச பிழை, எல்லாமே இருக்கிற விசுவாசம் கூட கொண்டு போகும். மத்திய 25 அதிகாரத்துக்கு அவங்க போட்டிருக்க தலைப்பு கடைசி நியாய தீர்ப்பு. ஏன் 1825 உருவான இயக்கம் இப்போது தமிழகத்தில் இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? வந்து ஒரு நல்ல பைபிளை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப C.I. ஸ்கோஃபீல்டு பைபிளை கொண்டு வந்தாரு. இந்த 5 பேர் குழுவுக்கு தலைவரா இருந்த J.N. டார்பி பைபிளை கொண்டு வந்தாரு, ஸ்டடி பைபிளை கொண்டு வந்தாரு. அப்ப அவர்கள் இதை வந்து உலக மக்களுக்கு, ஆங்கில மக்களுக்கு இதை எடுத்து சொன்னார்கள். இது விஷயத்தை இப்படித்தான் உண்மை இருக்கிறதே, சரிதானே? இயேசு வந்து சபைக்காக நேசராக இருந்தால் தன் மனவாட்டியை சேர்ப்பதற்காக வருவது வேறு, இஸ்ரவேல் மக்களை சேர்ப்பதற்காக மண்ணில் வருவது வேறு. அவர்களுக்கு புரிந்தது. சரி, ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அந்த 1825 உருவான இயக்கம் அதை விடுங்க. AD 30 எருசலேமில் உருவான இயக்கம் ஆவது நம்ம தமிழகத்தில் மலரும்படியாக நீங்கள் குன்றத்தூர் சபையாக நீங்க என்ன செய்யுங்க? இன்னைக்கு நமக்கு மருந்துக்கு கூட தேடன கிடைக்காத ஒன்றாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும், விஷயத்தை நான் வரேன். இப்ப இங்கு வந்து பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்கிறது? ஒரு பெண்ணு வாரா, பெண்ணு வந்து 3 பிடி மாவு எடுக்கிறான். 3 நான் நம்ம புரிதலுக்கா பிடி என்ன பிடி அல்ல, அது வந்து பழைய காலத்துல அளக்கிற ஒரு அளவின் அடிப்படையில் இருக்கிறாங்க. அதுல அவ என்ன சேர்க்கிறா? தண்ணியோடு கூட புளிப்பை சேர்க்கிற. அப்போ ஏற்கனவே கடவுள் என்ன சொன்னாரு? புளிப்பு மா வந்து நீங்க பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்கு, வாரங்களின் பண்டிகைக்கு கொண்டு வர வேண்டும். இங்க கடவுள் என்ன சொல்றாரு? இந்த பரலோக ராஜ்யம் புளிப்பு தன்முடையதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த பரலோக ராஜ்யம் என்ன? புதிய ஏற்பாடை கையில வச்சிருக்கும் போதே பழைய ஏற்பாடின் போது இயங்கக்கூடிய அமைப்பு தான் பரலோக ராஜ்யம். ஒண்ணு கூட சொல்றேன், புதிய ஏற்பாடு கையில வச்சிருப்பாங்க, ஆனா புதிய ஏற்பாடு எந்த தொடர்பும் இருக்காது, பழைய ஏற்பாடின் படி இயங்கிட்டே இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். புதிய ஏற்பாடுக்குள்ள ஒரு ஆள் வரணும்னா என்ன செய்யணும்? விளக்கி சொல்றேன், அப்ப உங்களுக்கு விளங்கும். புதிய ஏற்பாடுக்குள்ள ஒரு நபர் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம்?
இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? அதான் சுவிசேஷம், ரட்சிக்கப்படுதல். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மறுபிறப்படைதல். பரலோக ராஜ்யம் உள்ள போனா என்ன பண்ணணும்? அது மறுபடி பிறப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய சபை. பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும்? திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னாரு? 6 மாசம் ஊழியத்துல என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள். நம்முடைய ஆண்டவர் யூத மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது என்ன சொன்னாரு? புரியுதா? அப்ப மனம் திரும்பினால் எங்க வரலாம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள. மறுபுறப்படைந்தால் எங்க வரலாம்? தேவனுடைய ராஜ்யம் உள்ள வரலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கடந்த மாசம் இப்ப விபிஎஸ் தானே, அப்ப எங்க மாவட்டத்தில் உள்ள எல்லா சபையில் உள்ள பிள்ளைகளை இணைத்து நான் அதை சொல்றேன், அப்ப விளங்கும் உங்களுக்கு. பிள்ளைகள் எல்லாம் இணைத்து விபிஎஸ் நடத்துறாங்க. 3 நாள் விபிஎஸ். எங்க பக்கத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அது பக்கத்துல இயற்கை அமைப்புள்ள நிழல் கட்டுறது. அதுல வச்சு பிள்ளைகளை சாப்பிடலாம் போட்டாங்க. கடைசி நாள் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுவதற்கு? சரி, இருக்கட்டும். இப்போ நமக்கு பைபிள் இல்லாதனால இப்படி அவங்களும் குழம்பி பிள்ளைகளும் குழப்பினாங்க. நீங்க மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிடுங்க, அப்ப ரட்சிக்கப்படுவீங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னு நான் இதுவரை பார்த்தது இல்லை, கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. பாருங்க, இப்போ புரியுதா? புதிய ஏற்பாடு கையில வச்சிருக்காங்க, ஆனா பழைய ஏற்பாடுடைய எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. இதுதான் பரலோக ராஜ்யம். அது புளித்த தன்மையுடையதா இருக்கும். இதை தீர்க்க தரிசனமாக உயிரோடு இருக்கும் போதே அப்போஸ்தலன் சொல்றாரு, சபை இப்படி புளித்த நிலைமைக்குள்ளே சென்று சேரும், தாங்களும் கெட்டு உலகத்தையும் கெடுப்பார்கள் என்பது சொன்னாங்க. பாப்பா, நமக்கு 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியுங்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கப்படும். இனி நம்ம பண்டிகை ஆசரிச்சிருக்கோமா? ஆசரிக்கிறோம். சரி, இது பண்டிகையின் காலம். இந்த கிருபையின் காலம் என்பது பண்டிகையின் காலம். இங்க நம்ம 6ல பார்க்கும்போது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, கொரிந்து சபையார் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்ப ஏற்கனவே பரலோக ராஜ்யம் புளித்த நிலைமையில் ஆயிட்டு. பரலோக ராஜ்யம் புளித்த நிலைமையில் இருந்தனாலதான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை நீக்கி வைத்த விட்டு ஒதுக்கி வைத்த விட்டு தள்ளி விட்ட பிறகு 26வது அதிகாரத்துல மத்தேயு சொல்றாரு, சபைக்கான புதிய ஏற்பாடை கொண்டு வர்றாரு. அப்ப அது வரைக்கும் இருக்கிறார், நல்லா புரியணும். அப்ப கூட கடைசியில யூத மக்களுக்கான பஸ்காவை ஆசரிக்கிறாரு. அந்த மேஜையை தள்ளி விட்டு ஒரு புதிய மேஜை ஃப்ரண்ட்ல கொண்டு வைக்கிறாரு. இது இனி உங்களுக்கு வேண்டாம், ஏனென்றால் என்னுடைய இந்த பரலோக ராஜ்யத்துக்கான ஊழியம் நிறைவு பெற்றது. இனி என்னுடைய ஊழியமானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு துவங்குகிறது. அப்போ நீங்கள் புது உடன்படிக்கை, ஏற்கனவே இஸ்ரேல் மக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி நான் அவர்களுக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்த பிறகும் அதை அவள் தள்ளிவிட்டு ஆக்கி இருக்கிறார்கள். இந்த புளிப்பு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 குழப்பங்களை உருவாக்கும். நாம ஹெல்த் தொடர்பாக பார்க்கும்போது, 1 உடல் நலம் மற்றும் உடல் அடிப்படை தன்மையை கெடுத்து விடும் புளிப்பு. இந்த உடல் என்பதை நான் அடுத்து சொல்றேன். அடுத்து சுவை மற்றும் சமையல் குறைபாடுகளை நமக்கு தரும். அப்ப அது என்ன, நமக்கு ஜீரண குறைவுகளை நமக்கு என்ன செய்யும்? உருவாக்கும். செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை என்ன செய்யணும்? இது நமக்கு உருவாக்கும். இந்த புளிப்பு என்பது, புளிப்பு அசிடிட்டினால வருது. அது அல்கலைன் கொண்டுதான் அது சமன் செய்யப்படும். இப்ப இங்கு நான் சரீரம் என்று சொன்னது தேவனுடைய சரீரமாகிய சபையை குறித்து சொல்றேன். இன்றைக்கு சபையை மொத்தம் கெடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஆஸ்தான ஜோதிடர், அந்த ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசியல பதவி. நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குன்னு. அங்கதான் புளிப்பு இருக்குன்னா அதை விட புளிப்பு எங்க இருக்குன்னா தாங்கள் தான் சரியென்று நினைக்கிறவர்கள் புளிப்புக்கு மேல புளிப்பு அடைந்து
இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வந்து யாருக்கும் சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த புளிப்பு அதிகமான அந்த ஸ்மெல் வந்து பக்கத்துல யாருக்கும் இருக்க முடியாது. இப்ப நீங்க பான் சோழி வந்தீங்கன்னா தெரியும், அந்த அசிடிட்டி போகக்கூடிய அல்லது வந்து இந்த லெதர் மேனுஃபேக்சரிங் ஏரியா, இந்த ஆசிட் வீழ்த்தக்கூடிய எல்லா ஏரியாலையும் நமக்கு இங்க என்ன செய்ய முடியாது, அந்த காற்று வந்து உள்வாங்க முடியாது. அப்ப கடந்த 2000 வருடங்களாக இந்த பரலோக ராஜ்யம் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யமும் புளித்த அளவில் இருக்கும். ஏன் புளித்த அளவில் இருக்கும்? பரலோக ராஜ்யம் புளித்தமா, இந்த புளிப்பை இவங்க இங்கே கொண்டு வருவாங்க, இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இல்ல, புளித்த மாவோட அல்ல. ஆனா இந்த புளித்த மாவு அப்படின்னா இந்த பழைய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடு புதுக்கி கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தையும் உள்ள வைத்து இன்றைக்கு முழுவதும் மக்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறது? மக்கள் எதுக்காக வாடுறாங்க? ஆண்டவர் வழிக்க வாடுறாங்களா? ஆமா, வாடுறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க இங்க சொல்லியாச்சு. வேற எதுக்கு வாடுறாங்க? புரியுதா? யூத மக்கள் மண்ணுக்காக எப்படி வாடுகிறார்களோ, ஏன்னா பழைய ஏற்பாடு தானே சொல்லுது, அந்த மண்ணுக்காக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விண்ணுக்காக என்ன இருக்கிறது? விண்ணின் ஆசீர்வாதங்கள் என்ன? அதுதான் கடந்த வாரங்கள்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், விண்ணின் ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த விண்ணுக்கான என்ன ஆசீர்வாதங்கள், விண்ணுக்கான தன்மை என்ன, இயல்பு என்ன, அதில் என்னுடைய பங்கு என்ன, எதுவுமே தெரியல. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய எல்லா செய்திகளும் அடிப்படை யோசனை எங்க இருந்து இருக்கும்? புளிப்பில் இருந்து இருக்கும். புரியுதா? நீங்க காலையில 5 நிமிட செய்தி ஏதோ இருக்குல்ல, அதுல இருந்து கன்வென்ஷன் செய்தியை பாருங்க, எங்க எடுக்க புளிப்பில் இருந்து இருக்கும். அப்ப ஆகவே நமக்கு இன்றைக்கு இந்த பகல் வேளையில தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா வந்து இதை பார்க்கும், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி. அப்ப தேவனுடைய சபையானது வந்து பரலோக ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புளிப்பு அற்ற ஒரு தன்மை, புதுதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி. பழைய மாவை பழைய சேர்த்ததை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காந்து கொண்டும் உங்கள் மனதிலே உங்கள் நெஞ்சிலே இருக்கக்கூடாது. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், எறிந்து போடுங்கள். 1875 மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. 1833 தமிழகத்திலே நமக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பழையது விட நமக்கு என்ன இல்லை, மனது இல்லை. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அடுத்து 8, ஆகையால் பழைய புளித்த மாவோட அல்ல. அப்ப நமக்கு இருக்கிற பழைய புளித்த மாவு எது? பரலோக ராஜ்யத்தோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்போ இந்த பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் மக்களுக்கு புதுதாக கொடுக்கப்பட்டதுல என்னெல்லாம் இருக்கு? விளக்கம் இருக்கு. ஆவியானோட சொல்லும் எல்லாம் விளக்கமா சொல்லுவாரு. இதுதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா நமக்கு வந்து பக்தி விருத்தி தான் புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம். அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பக்தி விருத்தி தான் தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாடினுடைய தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்தி தான். பக்தி விருத்திக்கு நமக்கு வந்து எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. கற்க கசடர கற்கும்படியாக ஆவியானவர் பாருங்க எவ்வளவு பெரிய துர்க்குணம் பொல்லாப்பு. இன்னை நீங்க பாத்தீங்கன்னா தனி நபர்களும் குடும்பங்களும் சபைகளுக்குள்ள எந்த பேச்சு வருகிறது? அந்த விசுவாசிகளுடைய நாம் வந்து புதிய ஏற்பாடு விஷயம் சொல்லக்கூடிய துர்க்குணம் பொல்லாப்பாகிய பேச்சுகள் இருக்கிறது. சரி, அடுத்து வந்து துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். அப்ப புதிய ஏற்பாடு என்றால் என்ன? கிருபையின் பிரமாணம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னால் வந்து 1 துப்புரவு, 2 உண்மை. நமக்கு பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் கிருபையும் சத்தியமும், சத்தியத்திற்கான இன்னொரு வார்த்தை தான் உண்மை. அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப நமக்கு வந்து நியாய பிரமாணத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு உதறிவிட்டு அது வேண்டாம் இங்க அது எப்படி செய்ய சொல்லியிருக்கு? வெளியே எரிந்து போடுங்க. அப்போ நாம் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்றார், ஆண்டவருடைய நித்தியத்திற்கான அனைத்து ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க வேண்டும் என்றார், நம்முடைய தலைமுறைகள் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றார். நல்லா புரியணும், நம்ம தலைமுறைகளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம இன்னைக்குள்ள சபை வட்டத்துல இவங்க புதிய ஏற்பாட சொல்றாங்க, இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்கள் எல்லாம் வந்து எது இருக்குன்னா வந்து பழைய ஏற்பாடு மையமா இருக்கு. இவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பழைய நாங்க பைபிள் பிரிண்டிங் தொடர்பாக வந்து நான் பிரஸ்ல போயிருந்தேன், கீதங்களுக்கு கீர்த்தனை அடிக்க பிரஸ்ல, பிரதரோட சில ஆட்களுடைய பிரஸ் தான். அங்க போயிருக்கும் போது அந்த பகுதியில அந்த பட்டணத்துல வந்த 99% நம்முடைய சபையில் உள்ள சகோதரர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் வந்து நம்முடைய சகோதரர்களை நடத்தவில்லை. பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிருக்காங்க, நியூ ஜெனரேஷன் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. மூப்பர்களுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான் கொடுக்குறாங்க, ஒரு ஜெபம், ஆசீர்வாதம் கூட கொடுக்கல.
ஜெபித்த உடனே மைக்க பிடிங்கி இன்னொரு ஆளுக்கு ஆசீர்வாதம் சொல்றாங்க. இது நமக்கு ஒரு சைன். நல்லா புரியணும். நம்ம பிள்ளைகள் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, தெளிவா கொடுக்கணும். நிறைய தடவை தான் சொல்லுவேன். சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு காரியத்தை விளக்க தெரியவில்லை என்றால் உங்களுக்கு புரியவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கு இந்த கன்ஃபியூஷன் விட்டு துப்புரவோடும் உண்மையோடும் கூட நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் முன்னோக்கி எடுக்கும் போது நிச்சயமாக துப்புரவு, உண்மை, இதை அறிய, தெரிய, புரிய நாடுகிற அநேக மக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன, தாங்கள் போகிற சமயம் சரியா, சபை பிரிவு சரியாங்கிற எண்ணம் இருக்கு. அந்த இடத்திலே சரியான வழிகாட்ட, சரியான பாதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க குன்றத்தூர் சபைக்கு ஆண்டவர் எல்லா நல்வரங்களையும் கிருபைகளையும் ஆசீர்களையும் தந்து ஆசீர்வதிக்க என்னுடைய ஜெபங்களிலே எப்போதும் முதலாவதாக என்னுடைய சபைக்கு முன்பதாக குன்றத்தூர் சபைக்காக ஜெபிக்கிறபடி இன்றைக்கும் காலையிலே தங்கள் குடும்ப ஜெபத்திலே முதலாவதாக குன்றத்தூர் சபைக்காக ஜெபித்து வருகிறோம். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் இந்த வசனங்களை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் கேட்கும்படியாக, அறியும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வாராக, சிந்தனை செய்வர்களாக. ஒருவேளை புதுதாக கேட்கிற காரணத்தினால சந்தேகங்கள் இருந்தா நீங்க பிறகு என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாங்க, உங்களுக்கான விளக்கங்களை தரும்படி எப்போதும் ஆண்டவருக்குள்ளே பிரயாசப்படுகிறேன். இப்போது கூட மனபாரத்தோடு, ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு நீங்கன்னா அதை மாற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்தும் இரட்டிப்பாக தருவதற்கு இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம்.